நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இன்றைய சிந்தனையில் சர்க்கம் 63 முனி குமாரன் கதை. பின்னர் மன்னர் தசரதர் ஒரு முகூர்த்த காலம் கழித்து கண் விழித்தார். சோகத்தினால் அலைக்கழிக்கப்படும் அவர் சிந்தனையில் ஆழ்ந்தார். இந்திரனை ஒப்ப காந்தி படைத்த அவரை ராம லக்ஷ்மணர்களின் வெளியேற்றத்தால் உண்டான மனத்துயரம் சூரியனை ராகு பிடித்தாற்போல சற்றே மங்கச் செய்தது. ராமன் மனைவியுடன் வெளியேறிய பிறகு கோசலை மன்னர் தான் முன்பு செய்த ஒரு பாவச் செயலை நினைவுபடுத்தி கொண்டு கருங்கண்ணாலாகிய கௌசல்யிடம் சொல்ல விரும்பினார். ராமன் நாட்டிலிருந்து வெளியேறி காட்டிற்கு சென்ற 6ஆம் நாள் நடுநிசியில் தான் முன்னர் செய்த ஒரு அநியாயச் செயலை நினைத்து கொண்டார். புத்திரனின் பிரிவினால் மனவேதனைப்பட்டு கொண்டிருந்த வேந்தர் தன் தீவினையை ஞாபகப்படுத்தி கொண்டு செல்வ புதல்வனின் பிரிவினால் வருந்தும் கோசலையிடம் பின்வருமாறு கூறினார். கல்யாணி, உத்தமியே, ஒருவன் நல்லதோ தீயதோ எதை செய்தாலும் அதன் விளைவாக அவன் அதை சுகத்தையோ துன்பத்தையோ அவன் அடைந்தே தீருவான். எவன் ஒருவன் செயல்களை செய்யத் தொடங்கும் போதே அதன் பயன் மிகுந்ததா அல்லது குறைவானதா என்பதை எண்ணி பார்க்காமலும் தீமையை விளைவிக்கக்கூடியதா என்பதை அறியாமலும் செயல்படுகிறானோ அவன் அறிவற்றவன் எனப்படுகிறான். கண்கவர் மலர்களைக் கண்டு அவற்றிலிருந்து இனிய பழங்கள் கிடைக்கும் என்று கருதி சிறிய பூக்கள் பூக்கும் மாமரங்களை வெட்டி சாய்த்துவிட்டு அழகிய மலர்கள் பூக்கும் புரச மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்ப்பவன் காய் தோன்றி கனியாகும் காலத்தில் வருந்தவே செய்வான். இந்த கர்மாவின் பலன் என்ன? கண்கவர் மலர்களை கண்டு அவற்றிலிருந்து இனிய பழங்கள் கிடைக்கும் என்று கருதி சிறிய பூக்கள் பூக்கும் மாமரங்களை வெட்டி சாய்த்துவிட்டு அழகிய மலர்கள் பூக்கும் புரச மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்ப்பவன் காய் தோன்றி கனியாகும் காலத்தில் வருந்தவே செய்வான். இந்த கர்மாவின் பலன் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமலே கர்மாவை வெகு அக்கறையுடன் செய்பவன் கர்மா பலன் கொடுக்க தொடங்கும் போது அது அற்பமாகவோ அல்லது சிறிதளவு கூட பயன்படாததாகவோ இருப்பதைக் கண்டு புரச மரத்தை வளர்த்து ஏமாந்தவன் போல துக்கத்தில் ஆழ்கிறார். இந்த கர்மாவின் பலன் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமலே கர்மாவை வெகு அக்கறையுடன் செய்பவன் கர்மா பலன் கொடுக்க தொடங்கும் போது அது அற்பமாகவோ அல்லது சிறிதளவு கூட பயன்படாததாகவோ இருப்பதைக் கண்டு புரசமரத்தை வளர்த்து ஏமாந்தவன் போல துக்கத்தில் ஆழ்கிறான். நானும் அப்படித்தான். மாந்தோப்பை அழித்துவிட்டு புரசங்காட்டை வளர்த்தேன். பலன் கிடைக்கும் வேளையில் ராமனை அரிய வேள்வி இயற்றி பெற்ற மகனுக்கு இளவரசு பட்டம் சூட்ட வேண்டிய தருணத்தில் கைவிட்டுவிட்டு புக்தி கெட்டு போன நான் தவியாய் தவிக்கிறேன். கௌசல்யே, இந்த அரசகுமாரன் சப்த வேதி. இலக்கை கண்ணால் பார்க்காமல் அதன் ஒளியை காதால் கேட்டே பானம் செலுத்தி அடித்து வீழ்த்தும் தனிச்சிறப்பு பெற்றவன் என்று பெரும் புகழ் பெற்ற அப்போது இளவரசனாக இருந்த என்னால் ஒரு மாபெரும் பாவம் செய்யப்பட்டது. அப்போது என்னால் செய்யப்பட்ட அந்த தீவினையின் பயன் இப்போது என்னை வந்தடைந்திருக்கிறது. விவரமறியாத சிறுவன் அறியாமை காரணமாக விஷம் கலந்த உணவை சாப்பிட்டு விட்டதைப் போல அறியா சிறுவன் என்பதால் விஷம் தன் வேலையை செய்யாமல் விடாது. எப்படி ஒரு பாமர மனிதன் புரச மலர்களின் வனப்பில் மயங்கி வளர்த்து பயன்படத்தக்க பலன் ஏதும் பெறாமல் ஏமாந்து போவானோ அதுபோல சப்தத்தை கேட்டு இலக்கை வீழ்த்தும் நுட்பத்தால் செருக்கடைந்து அதன் விளைவு பயங்கரமானது என்பதை அறியாமல் போனேன். தேவி, நீ கன்னிப்பெண்ணாக இருந்த காலம் நான் இளவரசனாக இருந்தேன். அப்போது என் ஊக்க துடிப்பை வளர்க்கும் மாரிக்காலம் வந்தது. சூரியன் வெம்மையான தன் கிரணங்களால் உலகை எரித்து பூமியின் தண்ணீரை உறிஞ்சிவிட்டு மாண்டு போனவர்கள் நடமாடும் பயங்கரமான தென்திசையை அடைந்திருந்தார்கள். அப்போது நீருண்ட கருமேகங்கள் தோன்றின. உடனே வெம்மை மறைந்தது.
தவளை, சாதகப்புல், மயில் ஆகியவை மனம் கழித்தன. மழை கொட்டியதால் பறவைகளது இறக்கைகளின் மேற்புறம் நனைந்து போகவே அவை நீராடிவிட்டு வந்தது போல் காணப்பட்டன. மழை காற்றின் வேகத்தால் அசைந்தாடும் மரக்கிளைகளின் நுனியை வெகு சிரமப்பட்டு பறந்து அடைந்தன. அதுவரை பொழிந்த மழையாலும் அடிக்கடி பெய்து கொண்டிருக்கும் மழையாலும் மூடப்பட்ட மதம் கொண்ட யானைகளை உடைய மலை அலைகள் இல்லாத சமுத்திரம் போல் விளங்கிற்று. மலையிலிருந்து விழும் அருவிகளின் நீர் தெல்லியதாக இருந்தாலும் மலையின் தாது பொருட்களின் சேர்க்கையால் வெளுத்தும் சிவந்தும் சாம்பல் கலக்க பெற்றதாய் பாம்புகளைப் போன்று வளைந்து வளைந்து விழுந்தது. உடலுக்கும் உள்ளத்துக்கும் மிகவும் இன்பம் தருவதாக இருந்த அந்த சமயத்தில் உடற்பயிற்சியில் விருப்பம் கொண்ட நான் வேட்டையாடுவதற்காக வில்லும் அம்பும் ஏந்தியவனாக தேரில் ஏறிக்கொண்டு சரையு நதியின் கரைப்பகுதியை அடைந்தேன். தேரோட்டி இல்லாமலே தானே தேரை செலுத்தினார் என்பது ஊகிக்கத்தக்கது. புலன்களை வசப்படுத்தாதிருந்த நான் இரவில் நீர் குடிப்பதற்காக காட்டெருமை, யானை அல்லது வேறேதேனும் கொடிய காட்டு மிருகம் ஆற்றுக்கு வந்தால் கொன்றுவிடலாம் என்ற விருப்பத்தோடு இருந்தேன். அப்போது நல்ல கும் இருட்டு. குடத்தில் தண்ணீர் நிரப்பும் ஓசை கேட்டது. சத்தம் எப்படி எழுகிறது என்பது கண்ணுக்கு புலப்படாததால் அந்த ஓசை ஒரு யானை தண்ணீர் குடிக்கும் போது உண்டாகும் ஓசை போலவே இருந்தது. உடனே நான் ஒளி வீசுவதும் விஷப்பாம்பை போன்றதுமான ஒரு அம்பை எடுத்து யானையை இலக்கு வைத்து ஒளிவந்த திசையில் செலுத்தினேன். வெளிச்சம் வராத விடியற்கால வேலை. விஷப்பாம்பு போன்ற கூரிய பானத்தை நான் விட்டவுடனே காட்டில் வசிக்கும் ஒரு மனிதரின் குரல் அவ்விடத்திலிருந்து தெளிவாக கேட்டது. அவர் மேல் அம்பு விழுந்ததும் அம்பினால் உயிர் நிலையில் தாக்கப்பட்டு ஆற்று நீரில் ஆ என்று ஓலமிட்டபடி விழுந்த ஒரு மானுடரின் குரல் கேட்டது. தவம் செய்கின்றவர்களான என்னை போன்றவர்கள் மேலும் ஆயுத பிரயோகமோ இரவு வேளையில் யாரும் சஞ்சாரம் செய்யாத இந்த இடத்தில் தண்ணீர் எடுப்பதற்காக வந்தேன். நான் யாருக்கு எத்தகைய தீங்கு செய்தேன்? என்னை அம்பினால் தாக்கியது யார்? மற்ற பிராணிகளுக்கு தொல்லை கொடுக்கும் வழியை ஒதுக்கிவிட்டு காட்டில் கிடைக்கக்கூடிய பழம் கிழங்குகளை உண்டு காட்டில் முனிவராய் வாழ்கிறேன். மர உரி, மான் தோல் ஆடை அணிந்து ஜடைமுடி தரித்து வாழும் என்னை போன்ற முனிவனுக்கும் ஆயுதத்தால் கொலை என்பது எங்கே விதிக்கப்பட்டிருக்கிறதோ? என்னுடைய கொலையினால் எவன் எந்த பயனை அடைந்தான்? அவனுக்கு நான் என்ன குற்றம்தான் செய்தேன்? எவ்வித நற்பலனையும் தராத இந்த செயல் தீவினையை மட்டுமே தரக்கூடியது. என்னை கொன்றவனை யாரும் சாத்வீகன் என்று சொல்ல மாட்டார்கள். ஆச்சாரியனுடைய மனைவியோடு உறவு கொண்ட மா பாதகத்தை செய்தவனைப் போலவே பாவியாக கருதுவார்கள். நான் என்னுடைய உயிர் போய்விட்டதே என்பதற்காக வருந்தவில்லை. நான் சாகடிக்கப்பட்டதில் என் வருத்தமெல்லாம் என் தாய் தந்தையர் என்ற இருவரை பற்றித்தான். வயோதிகர்களான அவ்விருவரும் நெடும் காலமாக என்னால் பாதுகாக்கப்பட்டார்கள். நான் இறந்து போய்விட்ட பின் அவர்கள் எவ்வாறு வாழ்க்கையை நடத்துவார்கள்? என்னுடைய தாய் தந்தையர்கள் கிழவர்கள். அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்த நானோ ஒரே அம்பினால் கொல்லப்பட்டு விட்டேன். இனி அவர்களுக்கு ஆதரவு யார்? மகா பாவியும் அறிவு முதிர்ச்சியும் அடையாதவுமான எவனாலோ நாங்கள் எல்லோரும் கொல்லப்பட்டு விட்டோம். மிகவும் இரக்கத்தை வரவழைக்கும் அந்த பேச்சை கேட்டு வருந்தியவனும் தர்மத்தில் குறியான நோக்கமுடையவனுமான என்னுடைய கைகளிலிருந்து வில்லும் அம்பும் நழுவி தரையில் விழுந்தன. அந்த இரவு வேளையில் பலவாறாக புலம்பி பேசிய இக்குரலை கேட்டு தாங்க முடியாத துயரத்தால் நான் மிகவும் மனக்குழப்பமுற்றவனாக சுய உணர்வை இழந்தவன் ஆனேன். நான் தைரியம் இழந்து மனம் நொந்து அவ்விடத்திற்கு வந்து சரையுவின் கரையில் ஒரு தவசி அம்பினால் அடிபட்டு கிடப்பதை கண்டேன். அவர் தலையின் ஜடாமுடி அவிழ்ந்திருந்தது. நீருடன் குடம் கவிழ்ந்திருந்தது. உடல் முழுவதிலும் இரத்தமும் புழுதியும் படிந்திருந்தன. அம்பின் வலியை தாங்கிக் கொண்டு தரையில் கிடந்தார். பயந்து நடுங்கிக் கொண்டு குழம்பிய மனத்துடன் இருந்த என்னை அவர் நிமிர்ந்து பார்த்துவிட்டு தன் உள்ளொளியால் என்னை எரித்து விடுவதைப் போல கொடூரமான சொற்களை கூறினார். அரசனே, காட்டில் வசித்து கொண்டிருக்கும் நான் உங்களுக்கு என்ன குற்றம் செய்தேன்? என் பெற்றோருக்கு தண்ணீர் எடுத்து செல்வதற்காக வந்த நான் உன்னால் தாக்கப்பட்டேன். என் உயிர் நிலையில் ஒரு அம்பினால் தாக்கப்பட்டதனால் பார்வையற்ற வயோதிகர்களான என்னுடைய தாயும் தந்தையும் அல்லவா கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் உடல் பலம் குன்றியவர்கள், பார்வை இல்லாதவர்கள்.
என்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், தாகத்தோடு இருப்பவர்கள், வெகு நேரத்திற்கு என் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்துவிட்டு மிகவும் கஷ்டத்துடன் நீர் வேட்கையை தங்களுக்குள்ளேயே அடக்கிக் கொள்ளப் போகிறார்கள். செய்த தவத்திற்கோ அறிந்து கொள்ளப்பட்ட சாஸ்திர ஞானத்திற்கோ பலன் கொடுக்கும் திறமை இல்லை என்பது நிச்சயம். பாருங்களேன், எனக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கிறது. நான் அம்பினால் அடிபட்டு உயிர் போகும் தருவாயில் தரையில் கிடக்கிறேன் என்ற செய்தியே என் தந்தைக்கு தெரியாதே. அவருக்கு தெரிந்தாலும் தள்ளாதவரும் ஓடியாடி நடக்க முடியாதவருமான அவரால் என்னதான் செய்ய முடியும்? ஒரு மரம் வெட்டி தள்ளப்படும் போது அருகில் இருக்கும் இன்னொரு மரம் அதை காப்பாற்ற முடியுமா என்ன? ரகுகுல மன்னனே, நீங்களாகவே என் தந்தையிடம் விரைவாக சென்று செய்தி தெரிவியுங்கள். அப்படி செய்தால்தான் பலமாக பற்றி எரியும் நெருப்பு ஒரு காட்டையே அழித்து விடுவதை போன்ற கோபம் கொண்ட அவர் உங்களை அழிக்காமல் விட்டு விடுவார். மன்னரே, இந்த ஒற்றையடி பாதை வழியாக சென்றால் என் தந்தையின் ஆசிரமத்தை அடையலாம். அங்கே சென்று அவரை சமாதானப்படுத்துங்கள். அவருக்கு கோபம் வந்தாலும் மிக கடுமையாக உங்களை சபிக்க மாட்டார். மன்னரே, ஆற்று நீரின் வேகம் கரையோர மணத்திட்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து விடுவதைப் போல கூர்மையான அம்பு என் உயிர்நிலையை சிறிது சிறிதாக வதைக்கிறது. என் உடலிலிருந்து பானத்தை பிடுங்கி விடுங்கள். உடலில் பானம் இருந்தால் துன்பம் எடுத்து விட்டாலோ உயிர் போய்விடும் என்று பானத்தை எடுக்கும் விஷயத்தில் எனக்கு தடுமாற்றம் ஏற்பட்டது. முனி குமாரனும் பானத்தை எடுப்பது குறித்து எனக்கு ஏற்பட்டுள்ள துயரம், தவிப்பும், வருத்தம் ஆகியவற்றால் அப்போது என் உள்ளம் கவலைப்படுவதை புரிந்து கொண்டார். அவரால் பேச முடியவில்லை. உடல் நடுங்குகிறது. உடலை திருப்பிக் கொண்டு புரண்டபடியே உயிர் போகும் நிலையில் மிகவும் துன்பத்தை அடைந்து வெகுவாக முயற்சி செய்து என்னை நோக்கி பின்வருமாறு கூறினார். என்னுடைய தைரியத்தை கொண்டு பொங்கி வரும் சோகத்தை தடுத்து நிறுத்தி மனத்தை நிலையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். இனி நான் சொல்ல போவதை கேளுங்கள். பிரம்மஹத்தி பாவம் நேர்ந்து விட்டதோ என்ற எண்ணத்தை உங்கள் மனத்திலிருந்து நீக்கிவிடுங்கள். அவர்கள் மன்னரே, நான் இருபிறப்பாளன் அல்லன். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மக்கள் தலைவர் வேளாள மங்கையிடம் வணிகருக்கு பிறந்தவன் நான். உறவுகள் அவர் இவ்வாறு கூறியதும் உயிர்நிலையில் பானத்தால் அடிபட்டவர், தரையில் கிடந்து புலம்புவரும் உடல் சோர்ந்து கிடந்தவருமான அவர் உடலிலிருந்து பானத்தை நான் பிடுங்கி சக்திகள் அந்த தவச் செல்வர் உடல் நடுக்கத்துடன் என்னை ஆழமாக மற்றும் பகைவர்களை தெரித்து ஓடுவார். எங்களுடைய உடல் ராமாயண நனைந்திருக்கின்றதோ எங்கள் நிலையில் ராமாயண சப்தம் மிகுந்த சிரமத்துடன் புலம்பிக் மேகங்கள் சரைய நதிக்கரையில் மழைந்து கிடந்த அவரை பார்த்து பூமி அதிக விளைச்சல் செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமலும் இவ்வுலகம் அயோத்தியா காண்டத்தில் மக்களுக்கு நலம் பெருகாவது. இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாளி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.